திருபுவனை களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரி என்பவரின் கணவர் ஆறுமுகம் குடும்ப பிரச்சனையால் நீதிமன்றத்திற்கு விவாகரத்து கேட்டு சென்ற மனைவியை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரி பொறியியல் படித்த இவருக்கும் இவரது தாய்மாமன் பன்ருட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் கொத்தனார் என்பவருக்கும் சுமார் 20 வயது வித்தியாசத்தில் சிவசங்கரியின் தாயார் சிவரஞ்சனியின் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இதற்கிடையே தனது கணவர் ஆறுமுகத்திடம் விருப்பம் இல்லாத இல்லற வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலியலில் ஈடுபட்டதால் 2 மகன்கள் உள்ளதாகவும் இதற்கிடையில் ஆறுமுகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இல்லாத அந்த பெண்ணை பல முறை சித்திரவதை செய்த கணவர் மீது அருகில் உள்ள திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இது குடும்ப பிரச்சனை என்பதால் காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு அறிவித்துள்ளனர். இதையடுத்து நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து வழக்கை தொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் ஆறுமுகம் கட்டாயப்படுத்தி கடத்தி சென்று கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து விவாகரத்தை நாடி நீதிமன்றம் சென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதனால் கணவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்த சிவசங்கரி எனக்கும் எனது 2 குழந்தைகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் மேலும் எங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு கணவர் ஆறுமுகமும் சிவசங்கரியின் தாய் சிவரஞ்சனியும் தான் காரணம் என பேட்டி அளித்துள்ளார்.